சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்க வந்து யார மிரட்டுறீங்க? என் அம்மா சொன்னது இருக்கட்டும், இப்ப நான் சொல்றேன். எனக்கு உன் பொண்ண பிடிக்காது. ஏன்னா நான் சின்ன வயசுல இருந்து கயல் அப்படிங்கிற ஒரு பொண்ணை விரும்புறேன். அவ தான் என் பொண்டாட்டின்னு மனசளவுல எப்பவோ நான் முடிவு பண்ணிட்டேன். இடையில குறுக்க வரத்துக்கு உன் பொண்ணு யாரு? உன் பொண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறதுக்காக எனக்கு பிடிச்சவள நான் விட்டு கொடுக்கணுமா? என்னையா லாஜிக் இது? அவதான் சின்ன பொண்ணு ஏதோ உளறிட்டு இருக்கான்னா இவ்வளவு வயசாகுது உங்களுக்கு, கொஞ்சமாவது அறிவு வேண்டாம்? பார்க்க பெரிய மனுஷன் மாதிரி இருக்கேன்னு மரியாதையா பேசிட்டு இருக்கேன், இல்ல நடக்கிறதே வேற. என்ன எழில், என்ன மிரட்டி பாக்குறியா? நான் யாருன்னு தெரியாம நீ வார்த்தையை விடாத, அதுக்கப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். நீ யாரா வேணா இருந்துட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. நான் என் ரூட்ல தெளிவா போயிட்டு இருக்கேன். நீ தான் குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. உன் பொண்ணுகிட்ட போய் சொல்லு, காதலுங்கிறது ஒருத்தரை மிரட்டி வரக்கூடாது, அது தானா வரணும்னு. உன் பொண்ணு மேல எனக்கு சுத்தமா வராத அந்த காதல் என் கயல் மேலதான் இருக்கு. அதனாலதான் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். வேண்டாம் எழில், என் பொண்ணு ஆசைப்பட்டவன் கூட பார்க்க மாட்டேன், வேற மாதிரி ஆயிடும். இந்த பூச்சாண்டி காட்டுற வேலை எல்லாம் இங்க வேண்டாம், கிளம்பு. மரியாதையா கிளம்பிடுங்க, இல்ல என் பையன் உங்களை அடிச்சே கொன்னுடுவான். ஹலோ, உன்கிட்ட தானே பேசிட்டு இருக்கோம், அங்க என்ன முறப்பு? கிளம்பு. ஹலோ, காது கேக்குதா இல்லையா? வெளியே போயா வெளியில. என் ரேஞ்ச் என்னன்னு தெரியாம எல்லாரும் என்கிட்ட மோதுறீங்க. நான் பதிலடி கொடுத்தனா நீங்க யாரும் தாங்க மாட்டீங்க. உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க, கிளம்புங்க. என் பொண்ணுக்கு கிடைக்காத உன் மகனை அந்த கயல் எப்படி எடுத்துக்கிறான் நான் பாக்குறேன். என்ன என்ன ஆளை வச்சு கடத்துவியா இல்ல போட்டு தள்ளிடுவியா? உன்னாலலாம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. என் வீட்டு மாப்பிள்ள நீ, உன்னை எதுவும் பண்ண போறதில்ல. ஆனா உனக்கு அந்த கயல் கிடைக்க மாட்டா. யோ, காமெடி பண்ணாம இங்க இருந்து கிளம்பு. எனக்கு பொய்யா சத்தியம் பண்ணி நம்பிக்கை கொடுத்துட்டு கடைசி நிமிஷத்துல கால வாரிட்டீங்கல்ல, உங்க பையனுக்கும் கயலுக்கும் எப்படி நிச்சயம் நடக்கும் நான் பாக்குறேன். டேய் எழில், அந்த ஆளு போற வேகத்தை பார்த்தா நிச்சயதார்த்தத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு தோணுதுடா. பா, இவன் இல்ல, எவன் நினைச்சாலும் நானும் கையிலும் வாழ்க்கையில ஒண்ணு சேர்றத தடுக்கவே முடியாது. ஏன்னா இந்த உறவுல போடுற முடிச்சு எல்லாமே அந்த கடவுள் முடிவு பண்ணத. அதனால எந்த தடையும் இல்லாம நல்லபடியே நடக்கும். இருந்தாலும் நாம கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும்டா. எழிலுக்கு அந்த பிரஷர் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன்.